ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டே ஸ்கில் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, MySQLல டாப் 50 MCQ பற்றி தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கொஸ்டின்ஸாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டினாக என்னென்ன அப்படின்றது இந்த இடத்துல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், in which form MySQL query results are display. அதாவது நீங்கள் MySQLல ஒரு query நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ லிஸ்ட், ஆப்ஷன் பி டியூப்பிள், ஆப்ஷன் சி ரோஸ் அண்ட் காலம்ஸ், ஆப்ஷன் டி லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ஸ் போத். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ உங்களுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மில் டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா, ரிசல்ட் வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேங்களா? எப்போவுமே MySQL வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அவுட்புட்டு ட்ரை பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா MySQL ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்குன்ற நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் நான் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிஆர் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஷோ டேபிள்ஸ் அப்படின்ற ஒரு query யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது இல்லையா? ஓகேங்களா? எனக்கு அவுட்புட் கிடைக்குது. ஓகேங்களா? நான் ஒரு query யூஸ் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் கிடைக்குது. எனக்கு எப்படி கிடைக்குது? ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் கிடைக்குது. ஓகே, இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா இப்போ அந்த டேபிளில் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், என்னது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் நேம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் ஃபார்மேட் வந்துட்டு எப்படி கிடைக்குது? ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு MySQLல நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறப்ப queryயோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, இங்கே எப்படி இருக்குது? ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் இருக்குது. ஓகே, இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் யூ மீன் பை ஹோஸ்ட் இன் MySQL? ஓகேங்களா? ஹோஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஹோஸ்ட் இஸ் தி யூசர் நேம், ஆப்ஷன் பி ஹோஸ்ட் இஸ் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேர் தி MySQL சர்வர் இஸ் ரன்னிங், ஆப்ஷன் சி ஹோஸ்ட் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் மெஷின் நேம், ஆப்ஷன் டி ஹோஸ்ட் இஸ் தி யூசர்ஸ் மெஷின் நேம். ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன். ஹோஸ்ட் அப்படின்றது என்ன MySQL பொறுத்த வரைக்கும் அப்படின்றது கொஸ்டின். தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் இஸ் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேர் தி MySQL சர்வர் இஸ் ரன்னிங். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ் எ செமிகோலன் நெசசரி ஆஃப்டர் எவ்ரி query? ஓகேங்களா? ஸோ ஒரு queryக்கு அப்புறமும் செமிகோலன் வந்துட்டு நம்ம கொடுக்கணுமா அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் ஏ எஸ், கண்டிப்பாக கொடுக்கணும். ஆப்ஷன் பி நோ, கொடுக்க தேவையில்லை. ஆப்ஷன் சி கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ், இதில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ எஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமும், அதாவது ஒரு queryக்கு அப்புறமும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா செமிகோலன் கட்டாயம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டு நோ யுவர் MySQL வெர்ஷன் அண்ட் கரண்ட் டேட், ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கமெண்ட் யூ ஷுட் யூஸ்? அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய MySQLக்கான வெர்ஷனையோ அல்லது கரண்ட் டேட்டையோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ வெர்ஷன் கமா கரண்ட் டேட் ஃபங்க்ஷன், ஆப்ஷன் பி செலக்ட் ஸ்பேஸ் வெர்ஷன் கமா கரண்ட் டேட் ஃபங்க்ஷன், ஆப்ஷன் சி செலக்ட் ஸ்பேஸ் வெர்ஷன் மெத்தட் கமா கரண்ட் டேட், ஆப்ஷன் டி செலக்ட் ஸ்பேஸ் வெர்ஷன் ஃபங்க்ஷன் கமா கரண்ட் டேட் ஃபங்க்ஷன். இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர்? தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி செலக்ட் வெர்ஷன் ஃபங்க்ஷன் கமா கரண்ட் டேட். ஓகேங்களா? இங்கே செலக்ட் அப்படின்றது டிஸ்பிளே பண்ணுற பர்பஸ்க்காக. ஓகே, வெர்ஷன் மெத்தட் இது எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற MySQLக்கான வெர்ஷன் என்னன்றது உங்களுக்கு சொல்லும். கரண்ட் டேட் அப்படின்றது இன்றைக்கான டேட் என்னவோ அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட், ஓகே, வெர்ஷன் மெத்தட் கமா கரண்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.0.35. ஓகே, கரண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ 21/6/2024 இதுதான் கரண்ட் டேட். ஸோ கரண்ட் டேட்டும் என்ன வெர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் மெத்தட் கரண்ட் டேட். ஓகே, ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் select version method current date. Next question. In MySQL can we write keywords in any letter case? அதாவது கீவேர்டை நீங்கள் எந்த லெட்டர் கேஸில் வேணாலும் எழுதலாமா அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ எஸ், ஆப்ஷன் பி நோ. ஓகே, தி ரைட் ஆன்சர் இஸ் எஸ். ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் கீவேர்டை. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை நான் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதியிருந்தேன். ஓகேங்களா, இதுவே வந்துட்டு செலக்ட் அப்படின்றத நான் கேபிட்டல் லெட்டரில் எழுதி ஓகே நான் வந்துட்டு வெர்ஷன் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் எனக்கு என்னாகும், ப்ராப்பராக எனக்கு அவுட்புட் வரும். ஸோ ஸ்மால் லெட்டர்லேயும் நீங்கள் எழுதலாம், கேபிட்டல் லெட்டர்லேயும் நீங்கள் எழுதலாம். ஓகே, தி ஆன்சர் இஸ் எஸ். நீங்கள் எந்த கேஸில் வேணாலும் உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் லாங்குவேஜ் MySQL இஸ் ரிட்டன்? MySQL எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பைத்தன், ஆப்ஷன் பி C or C++, option C Java, option D .NET. Okay, the right answer is option B C or C++. Okay, next question. In MySQL can you write multiple statements in a single line? Okay, இதான் கொஸ்டின். சிங்கிள் லைனில் உங்களால் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை எழுத முடியுமா அப்படின்றத கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல வந்துட்டு எஸ், பியில் வந்துட்டு நோ அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ். ஓகேங்களா, உங்களால் சிங்கிள் லைனில் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை எழுத முடியும். ஓகே, வித் செமிகோலன் செப்பரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் தி ப்ராசஸிங் query தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கமாண்ட் யூ ஷுட் யூஸ்? ஓகேங்களா, ஸோ உங்கள் query ப்ராசஸ் ஆகிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் ஏ குவிட், ஆப்ஷன் பி ஸ்டாப், ஆப்ஷன் சி /c, ஆப்ஷன் டி C and D both. ஓகேங்களா, தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி /c. ஓகேங்களா, இது வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகேங்களா, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சி. இது எதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த கமாண்டு நம்மளுடைய query ப்ராசஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். டு see all the databases which command is used? ஓகேங்களா, எல்லா டேட்டாபேஸையும் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன மாதிரியான கமாண்ட் யூஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ ஷோ டேட்டாபேஸ், ஆப்ஷன் பி ஷோ டேட்டாபேசஸ், ஆப்ஷன் சி ஷோ டேட்டாபேஸ் மெத்தட், ஆப்ஷன் டி ஷோ ஆல் டேட்டாபேஸ். ஓகேங்களா, இதில் எது ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், ஷோ டேட்டாபேசஸ். ஓகேங்களா, நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை நம்ம ட்ரை பண்ணோம், நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஓகேங்களா, ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்ற கமெண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எதுக்கு? எல்லா டேட்டாபேஸஸையும் நான் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் ஷோ டேட்டாபேசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வாட் யூ மீன் பை தி ஸ்டூடெண்ட்? ஓகே, இதில் ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ யூஸ் ஸ்டூடெண்ட், டேட்டாபேஸ் நேம், ரோ நேம், காலம் நேம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே பாருங்கள், ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேசஸ்லாம் எனக்கு வந்துச்சு. அடுத்தது யூஸ் கேபிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கேபிஆர் அப்படின்றது என்ன? இதில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டேட்டாபேஸ் நேம். ஓகேங்களா, ஸோ டேட்டாபேஸோடைய நேம் தான் இந்த இடத்துல டைட்டிலாக இருக்குது இல்லையா? அப்போ இதில் இருக்கிறது ஃபுல்லாக டேட்டாபேஸ்க்கான நேம் இது எல்லாமே. ஓகே, அப்போ கேபிஆர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டேட்டாபேஸ் நேம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேம். அதுதான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அதாவது இங்கே நான் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வாட் யூ மீன் பை தி ஸ்டூடெண்ட் அப்படின்னு மட்டும் கேட்டுட்டேன். ஓகே, எங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு பதில் இந்த இடத்துல கேபிஆர் அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேட்டாபேஸும் எங்கிட்ட இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே நான் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ டேட்டாபேஸ் சேஞ்ச்டு. ஸோ யூஸ் ஸ்டூடெண்ட், இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்ன, டேட்டாபேஸ் நேம். ஓகே, யூஸ் அப்படின்றது கீவேர்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸ் எனக்கு வேணுமோ அந்த டேட்டாபேஸை நான் சூஸ் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, யூஸ் டேட்டாபேஸ் நேம். அப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்னென்னா டேட்டாபேஸ் நேம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
which of the following command is used to delete a database? ஒரு டேட்டாபேஸை delete பண்ணுறதுக்கு என்ன command? ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ delete database name, ஆப்ஷன் பி drop database name, ஆப்ஷன் சி drop database name, ஆப்ஷன் டி delete database name. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. The right answer is option C, drop database name. ஒரு டேட்டாபேஸ் நீங்கள் delete பண்ணணும் அப்படின்னா அதுக்கான query என்னன்னு பார்க்குறப்போ drop database name. Next question. Alter command is a type of which SQL command? ஓகேங்களா? ஸோ எந்த டைப்பில் alter அப்படின்ற கமாண்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ டிஎம்எல், ஆப்ஷன் பி டிடிஎல், ஆப்ஷன் சி டிசிஎல், ஆப்ஷன் டி டிக்யூஎல். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டிடிஎல். ஓகேங்களா? டிடிஎல்க்கு கீழே தான் ஆல்டர் அப்படின்ற கமாண்ட் நம்மளுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி கரெக்ட் சின்டாக்ஸ் டு ஆட் எ ஃபீல்ட் யூஸிங் ஆல்டர் கமாண்ட்? ஆல்டர் கமாண்டை யூஸ் பண்ணி எந்த சின்டாக்ஸ், அதாவது ஒரு ஃபீல்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா எந்த சின்டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஆல்டர் டேபிள் நேம், ஆட் ஃபீல்டு நேம் ஸ்பேஸ் டேட்டா டைப். அடுத்தது ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் நேம் கமா ஃபீல்டு நேம் ஸ்பேஸ் டேட்டா டைப். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் ஃபீல்டு நேம் ஸ்பேஸ் டேட்டா டைப். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் நேம் ஆட் டேட்டா டைப் ஸ்பேஸ் ஃபீல்டு நேம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணணும் அல்லது ஒரு காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஆல்டர் டேபிள் நேம் ஆட் ஃபீல்டு நேம் ஸ்பேஸ் டேட்டா டைப். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர் ஸ்டூடெண்ட், ஓகே, ஆல்டர் டேபிள் நேம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட், ஓகே, ஃபீல்டு நேம் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி. ஓகேங்களா? டேட்டா டைப் வந்துட்டு இன்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் யூ ஆர் ஆஸ்க்டு டு delete the entire data of a table without disturbing the table definition, then in such case which statement you will use? அதாவது உங்களுடைய டேபிள் இருக்குது, அந்த டேபிள் டெஃபினிஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்டையர் டேட்டா டேபிளில் இருக்க மற்ற எல்லா டேட்டாவும் நீங்கள் delete பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? delete-ஆ, ட்ரங்கேட்டா, ட்ராப்பா, கிளியரா அப்படின்றது தான் கொஸ்டின். தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ட்ரங்கேட். ஓகே, ட்ரங்கேட் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேபிளுக்கான டெஃபினிஷன் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதை எந்த டிஸ்டர்பும் ஆகாது, மற்றபடி டேட்டா எல்லாமே நம்மளுக்கு delete ஆகும். ஓகேங்களா? Which of the following is the correct syntax for using the truncate statement? Truncate statement எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஓகே, அதுக்கான ப்ராப்பர் சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ ட்ரங்கேட் டேபிள் நேம், ஆப்ஷன் பி ட்ரங்கேட் டேபிள் நேம் டேட்டாபேஸ் நேம், ஆப்ஷன் சி ட்ரங்கேட் டேபிள் நேம், ஆப்ஷன் டி ட்ரங்கேட் டேட்டாபேஸ் நேம் டேபிள் நேம். ஓகேங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ட்ரங்கேட் டேபிள் நேம். ஸோ இந்த சின்டாக்ஸ் தான் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சப்போஸ் யூ ஹேவ் 1000 ரெக்கார்ட்ஸ் அண்ட் யூ ஒன்லி வாண்ட் 100 ரெக்கார்ட்ஸ். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கிளாஸ் யூ வில் யூஸ்? உங்கள்கிட்ட 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, பட் உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான். அப்போது நீங்கள் எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, செட் லிமிட் கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா, லிமிட் கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா, ஹேவிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா, குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி லிமிட் கிளாஸ். ஓகே, லிமிட் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட எவ்வளோ டேட்டா இருந்தாலும் நம்ம அதிலிருந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ டேட்டா மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா லிமிட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் நேம் லைக் எஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? வேர் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இஸ் தி டேபிள் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் இஸ் தி காலம் நேம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது டேபிள் நேம், ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றது காலம் நேம். ஓகேங்களா? இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில், அதாவது ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேபிளிலேருந்து எல்லா டேட்டாவும் டிஸ்பிளே பண்ணணும். அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். அங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்.
அந்த நேமும் எனக்கு எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும்னா எஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா இதுதான் கொஸ்டின். அப்போ என்ன அவுட்புட் எனக்கு கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ, இட் வில் ரிட்டன் தி நேம் ஸ்டார்டிங் வித் எஸ். எஸ் அப்படின்ற கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகிற நேம்லாம் டிஸ்ப்ளே ஆகுமா? அல்லது ஆப்ஷன் பி, இட் வில் ரிட்டன் தி நேம் எண்டிங் வித் எஸ். எஸ் அப்படின்ற லெட்டரில் எண்ட் ஆகிற நேம் ஃபுல்லாக எனக்கு கிடைக்குமா? அல்லது ஆப்ஷன் சி, இட் வில் ரிட்டன் தி நேம் ஹூ ஹேஸ் எஸ் இன் பிட்வீன். ஓகே, ஸோ எஸ் அப்படின்றதுக்கு நடுவில் இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு கிடைக்குமா? ஓகே, அல்லது ஆப்ஷன் டி, இட் வில் ரிட்டன் தி நேம் எக்ஸப்ட் எஸ். எஸ்ஸை தவிர, ஓகேங்களா, எஸ்ன்ற கேரக்டர் தவிர இருக்கிற நேம் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுமா அப்படின்றது தான் இந்த இடத்துல 4 ஆப்ஷனாக கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக எஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற நேம் ஃபுல்லாக டிஸ்ப்ளே ஆகும். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, இட் வில் ரிட்டன் தி நேம் ஸ்டார்டிங் வித் எஸ். ஓகேங்களா, இதுவே எனக்கு எஸ் அப்படின்ற லெட்டரில் எண்ட் ஆகிற நேம் ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஓகே பர்சன்டேஜ் எஸ் அப்படின்ற நீங்கள் யூஸ் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில். ஓகே, வேர் ஸ்டூடெண்ட் நேம் லைக் பர்சன்டேஜ் எஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஸில் எண்ட் ஆகிற நேம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். Suppose you are asked to display all the names which have A as their second character. Okay, then which query pattern you will use? ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் வந்து கேட்குறீங்க என்னென்னா நேம் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகணும், பட் டிஸ்ப்ளே ஆகிற நேமில் எந்த நேமில் செகண்ட் கேரக்டர் ஏ இருக்கோ அது மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட கேட்குறீங்க. ஓகேங்களா, அப்படி கேட்கணுன்னா எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ, __ ஏ பர்சன்டேஜ். ஆப்ஷன் பி, _ ஏ பர்சன்டேஜ். _ ஏ_. ஆப்ஷன் சி, _ ஏ பர்சன்டேஜ். ஆப்ஷன் டி, _% ஏ. ஓகேங்களா, இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஒரு ஆப்ஷன்? ஓகேங்களா, தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, _ ஏ பர்சன்டேஜ். ஓகேங்களா, _ அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர், ஏ அப்படின்றது செகண்ட் கேரக்டர். ஓகேங்களா, அப்போ செகண்ட் கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகிற நேம் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் யூ ஆர் ஆஸ்க்டு டு ஃபைண்ட் அவுட் தி நேம்ஸ் which only have 5 characters, then what query pattern you will use? கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நேம் டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேங்களா, நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்னுடைய நேமை. பட் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5 கேரக்டர்ஸ் எங்கெல்லாம் நேம் இருக்கோ, ஓகே, எந்தெந்த நேம்லாம் 5 கேரக்டர்ஸில் இருக்கோ அதை மட்டும் எனக்கு வந்துட்டு ஃபைன் பண்ணணும். அப்படின்றப்ப நீங்கள் எந்த மாதிரியான query pattern யூஸ் பண்ணுவீங்க? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, பர்சன்டேஜ் வந்து 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் பி, -, percentage hyphen. ஆப்ஷன் சி, _ வந்துட்டு 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் டி, _, percentage, _. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது. கொஸ்டின் என்னென்னு மறுபடியும் பாருங்கள். ஓகே, நீங்கள் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அந்த நேமில் எந்தெந்த நேம்ஸ்லாம் 5 கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த நேம்லாம் ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, உங்களுக்கு எத்தனை கேரக்டர் இருக்கிற நேம் வேணுமோ அத்தனை _ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே நம்ம வந்து 5 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கேட்குறோம். அப்போ 5 _ யூஸ் பண்ணிங்கன்னா 5 கேரக்டர்ஸ் இருக்கிற நேம் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் கீ இஸ் காமன்லி நோன் ஆஸ் எ சப்செட் ஆஃப் எ சூப்பர் கீ? ஓகேங்களா, எது வந்துட்டு சப்செட் ஆஃப் சூப்பர் கீ அப்படின்ற கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் ஏ, கேண்டிடேட் கீ. ஆப்ஷன் பி, ஃபாரின் கீ. ஆப்ஷன் சி, பிரைமரி கீ. ஆப்ஷன் டி, யூனிக் கீ. ஓகேங்களா, ஃபைன். தி ரைட் ஆன்சர் இஸ் கேண்டிடேட் கீ. ஆப்ஷன் ஏ, கேண்டிடேட் கீ. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் கீ இஸ் தி மினிமல் செட் ஆஃப் சூப்பர் கீஸ்? ஓகே, விச் கீ இஸ் தி மினிமல் செட் ஆஃப் சூப்பர் கீஸ்? ஆப்ஷன் ஏ, கேண்டிடேட் கீ. ஆப்ஷன் பி, ஃபாரின் கீ. ஆப்ஷன் சி, பிரைமரி கீ. ஆப்ஷன் டி, யூனிக் கீ. The answer is candidate key, option A. Next question. Which key helps us to establish the relationship between two tables? 2 டேபிளுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எந்த கீ அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, கேண்டிடேட் கீ. ஆப்ஷன் பி, ஃபாரின் கீ. ஆப்ஷன் சி, பிரைமரி கீ. ஆப்ஷன் டி, யூனிக் கீ. தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஃபாரின் கீ. இந்த ஃபாரின் கீ தான் 2 டேபிளுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
which operator checks whether the particular condition record exists in the table or not. அதாவது ஒரு டேபிளில் பர்டிகுலர் ரெக்கார்ட், ஓகே, நான் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி பர்டிகுலர் ரெக்கார்டு வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப்ரேட்டர் எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் ஏ எக்ஸிஸ்ட், ஆப்ஷன் பி இஸ் நல், ஆப்ஷன் சி நாட் நல், ஆப்ஷன் டி இன். ஓகேங்களா, தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ எக்ஸிஸ்ட். ஓகே, இந்த ஒரு ஆப்ரேட்டர் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஒரு டேபிளில் நான் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டு வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் SQL command is used for granting or revoking the rights? ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, DML, ஆப்ஷன் பி DDL, ஆப்ஷன் சி DCL, ஆப்ஷன் டி DQL. ஓகே, தி ரைட் ஆன்சர் இஸ் DCL, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டிங் ஆர் ரிவோக்கிங் தி ரைட்ஸ். ஓகே, கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which MySQL function is used to get the current date and time? current date and time நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும் MySQL அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ டேட் டைம் ஃபங்க்ஷன், ஆப்ஷன் பி டுடே ஃபங்க்ஷன், ஆப்ஷன் சி டேட் ஃபங்க்ஷன், ஆப்ஷன் டி நவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, தி ரைட் ஆன்சர் இஸ் நவ் ஃபங்க்ஷன், ஆப்ஷன் டி நவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், select is a type of which SQL command? ஓகேங்களா, SQL கமாண்டில் select அப்படின்றது என்ன டைப்பு? ஆப்ஷன் ஏ DML, ஆப்ஷன் பி DDL, ஆப்ஷன் சி DCL, ஆப்ஷன் டி DQL. தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி DQL. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which SQL commands are used for manipulation or modifying the data present in the table? ஓகே, நீங்கள் ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணுறீங்க, மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? DML கமாண்டா, DDL கமாண்டா, DCL கமாண்டா, DQL கமாண்டா அப்படின்னு பார்க்குறப்போ தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ DML கமாண்ட், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் யூ வாண்ட் டு ஆட் எ ரோ இன் எ டேபிள் தென் விச் கமாண்ட் யூ வில் யூஸ்? ஒரு டேபிளில் நீங்கள் ஒரு ரோ ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ இன்சர்ட் இன்டூ, ஆப்ஷன் பி add, ஆப்ஷன் சி alter, ஆப்ஷன் டி create. ஓகே, தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ insert into. ஸோ insert into அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபிளில் ஒரு ரெக்கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம், விச் மீன்ஸ் ஒரு ரோவை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ஜாயின் combines the result from both the tables and returns as the Cartesian product of the value? ஓகேங்களா, ரைட் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், இன்னர் ஜாயின், கிராஸ் ஜாயின். ஓகே, இதில் எந்த ஜாயின் வந்துட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி வேல்யூ, அதாவது ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதில் எந்த ஜாயின் அப்படின்றது கொஸ்டின். தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கிராஸ் ஜாயின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following data type is used when it comes to store image in your database? அதாவது நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறீங்க, நம்பரை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா டைப் வந்துட்டு இன்ட்டு, ஓகே, பிக் இன்ட்டு, ஓகே, வேர் கேர், ஓகே, டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி டேட்டா டைப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபைன். பட் இதுவே நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் வந்துட்டு உங்கள் டேட்டாபேஸில் ஒரு டேபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அப்போது என்ன மாதிரியான டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ், ஆக்சுவலாக இங்கே 4 ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏல வந்துட்டு பிக் இன்ட், ஆப்ஷன் பி வந்துட்டு BLOB, ஆப்ஷன் சி வந்துட்டு வேர்கேர், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட். தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி BLOB. ஓகே, இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்குள்ளே ஒரு இமேஜ் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் MySQL? ஓகே, MySQL இருக்கிற டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு என்ன டைப்பு? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டைப்பா, ஹைராரிக்கல் டைப்பா, ரிலேஷனல் டைப்பா, நெட்வொர்க் டைப்பா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா, தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ரிலேஷனல். ஸோ MySQL அப்படின்றது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டேட்டா இன் எ MySQL டேட்டாபேஸ் ஆர்கனைஸ்ட் இன்டூ? ஓகேங்களா, ஸோ MySQL டேட்டாபேஸில் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறோம் டேட்டாவில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே, ஆப்ஷன் பி டேபிள்ஸ், ஆப்ஷன் சி நெட்வொர்க்ஸ், ஆப்ஷன் டி ஃபைல் சிஸ்டம்ஸ். இதில் எதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேபிள்ஸ் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டேபிள்ஸ்.
Next question. Which keyword is used to retrieve all columns in a select statement? ஓகேங்களா, எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி உங்களுடைய எல்லா காலமையும் உங்களால் ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ செலக்ட் ஸ்டார், ஆப்ஷன் பி செலக்ட் காலம், ஆப்ஷன் சி செலக்ட் ஆல், ஆப்ஷன் டி செலக்ட் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் அல்லது எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எல்லா காலமும் ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ செலக்ட் ஸ்டார். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல கூட பார்த்துருப்போம். ஓகேங்களா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிளில் இருக்கிற எல்லா காலமையும் நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணேன், செலக்ட் ஸ்டார் அப்படின்றதான் யூஸ் பண்ணேன். இங்கே செலக்ட்ன்றது ரிட்ரைவ், ஸ்டார் அப்படின்றது ஆல். ஓகே, எல்லாமே ரிட்ரைவ் பண்ணும். ஃப்ரம் அப்படின்றது எங்கேருந்து, ஓகேங்களா, ஃப்ரம் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் இருந்து. ஓகே, இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ செலக்ட் ஸ்டார். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் தி வேர் கிளாஸ் இன் எ எஸ்கியூஎல் query? ஓகே, வேர் கிளாஸோடைய ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்றத கொஸ்டின். ஆப்ஷன் ஏ டு ஃபில்டர் ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ், ஆப்ஷன் பி டு ஆர்டர் ரிசல்ட்ஸ் alphabetically, ஆப்ஷன் சி டு செலக்ட் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ், ஆப்ஷன் டி டு குரூப் ரிசல்ட்ஸ் பை அ சர்டன் ஆட்ரிபியூட். ஓகேங்களா, வேர் கிளாஸுடைய ப்ரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டு ஃபில்டர் ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கண்டிஷன். கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, இதுதான் வேர் கிளாஸுடைய ப்ரைமரி பர்பஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி ஆர்டர் பை கிளாஸ் இன் எஸ்கியூஎல்? ஓகே, ஆர்டர் பை கிளாஸ் வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஆப்ஷன் ஏ டு ஃபில்டர் ரிசல்ட்ஸ், ஆப்ஷன் பி டு சார்ட் ரிசல்ட்ஸ், ஆப்ஷன் சி டு ஜாயின் டேபிள்ஸ், ஆப்ஷன் டி டு லிமிட் தி நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, ஆர்டர் பை கிளாஸுடைய பர்பஸ். தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டு சார்ட் ரிசல்ட். உங்களோட ரிசல்ட்டை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆர்டர் பை கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, in MySQL what does the term foreign key refers to? foreign key எதை ரெஃபர் பண்ணுது? ஆப்ஷன் ஏ a key that is unique across all tables, ஆப்ஷன் பி a key used for encryption, ஆப்ஷன் சி a column that points to the primary key in another table, ஆப்ஷன் டி a key used for sorting data. ஓகேங்களா, foreign key எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா the right answer is ஆப்ஷன் சி a column that points to the primary key in another table. இதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, next question. Which SQL statement is used to update data in a table? ஓகே, ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ மாடிஃபை, ஆப்ஷன் பி அப்டேட், ஆப்ஷன் சி ஆல்டர், ஆப்ஷன் டி சேஞ்ச். ஓகே, 4 ஆப்ஷன் இருக்குது. தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அப்டேட். அப்டேட்ன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் டேபிளில் இருக்கிற டேட்டாவை உங்களால் அப்டேட் பண்ண முடியும். ஓகே, next question. Which function is used to find the total number of rows in a table? ஒரு ரோவில் ஒரு டேபிளில் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் ஏ கவுண்ட், ஆப்ஷன் பி சம், ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆவரேஜ், ஆப்ஷன் டி டோட்டல். ஓகேங்களா, ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கவுண்ட். கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேபிளில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்ற நம்ம செக் பண்ணலாம். இது என்ன ரிட்டர்ன் பண்ணால் இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள் டேபிளில் 10 ரோ இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து 10 அப்படின்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி SQL query ஃபார் ரிட்ரைவிங் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் எ டேபிள்? ஓகே, டேபிள் நேம் ப்ராடக்ட்ஸ் வேர் தி ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் 50. இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் இருந்து நான் எல்லா ரெக்கார்ட்ஸும் நான் ரிட்ரைவ் பண்ணணும். ஆனால் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு 50 விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, கிரேட்டர் தென் 50 அப்படின்ற ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பரான ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் ப்ரைஸ் கிரேட்டர் தென் 50. ஓகே, ஆப்ஷன் பி ஃபெச் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வென் price greater than 50. Option C get star from products having price greater than 50. Option D receive star from products where price greater than 50.
அப்போது செலக்ட் யூஸ் பண்ணுவீங்களா, ஃபெச் யூஸ் பண்ணுவீங்களா, கெட் யூஸ் பண்ணுவீங்களா, ரிசீவ் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் செலக்ட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் ப்ரைஸ் கிரேட்டர் தென் 50. இங்கே வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கண்டிஷன் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ரைஸோடைய வேல்யூ 50 விட அதிகமாக இருக்கிற டேட்டா மட்டும் அப்படின்ற கண்டிஷன் நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அந்த டேட்டா எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் ப்ரைஸ் கிரேட்டர் தென் 50. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு கேன் யூ ஃபெச் யூனிக் வேல்யூஸ் ஃப்ரம் ஏ காலம்? ஓகே, ஒரு காலமில் இருக்கிற யூனிக் வேல்யூஸ் மட்டும் எனக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோக்ராமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன இருக்குது, நேம் அப்படின்னு இருக்குது. அருண், ரமேஷ், திவ்யா, சூர்யா, சுரேஷ்குமார், குமார் அப்படின்றது இருக்குது. டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி, சிஎஸ்சி, ஏ அண்ட் டிஎஸ், இசி, ட்ரிபிள்இ, அகெயின் இசி. இப்போ இசி அப்படின்றது அகெயின் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாமல் எனக்கு யூனிக் வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? யூனிக் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்களா, டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணுவீங்களா, சிங்கிள் யூஸ் பண்ணுவீங்களா, யூஎன்ஓ யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றது 4 ஆப்ஷன். ஓகேங்களா? தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டிஸ்டிங்க்ட். ஓகே, டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு யூனிக் வேல்யூ உங்களால் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் எஸ்கியூஎல் கமாண்ட் would you யூஸ் தி வேர் கிளாஸ்? ஓகே, வேர் கிளாஸை எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவீங்க? இன்சர்ட்டில் யூஸ் பண்ணுவீங்களா, அப்டேட்டில் யூஸ் பண்ணுவீங்களா, க்ரியேட்டில் யூஸ் பண்ணுவீங்களா, ஆல்டரில் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றது இந்த இடத்துல 4 ஆப்ஷனாக இருக்குது. தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அப்டேட். ஓகே, அப்டேட் வந்துட்டு அதாவது வேர் கிளாஸ் வந்து அப்டேட்டில் யூஸ் பண்ணலாம். அதாவது அப்டேட்லன்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அப்டேட், ஓகே, டேபிள் நேம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபீல்டு, இப்போ நேம் ஈக்குவல் டு அருண். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அருண் அப்படின்ற நேமை வேறு ஒரு நேமை மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், நேம் ஈக்குவல் டு சம்திங் ஒரு நேம் கொடுத்துட்டு ஓகே வேர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண அந்த வேல்யூ 1 அப்படின்ற ஐடியில் உங்களுக்கு அசைன் ஆகும், அதாவது ரீப்ளேஸ் ஆகும். சரியா? அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்டேட்லேயும் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், செலக்ட்லேயும் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே செலக்ட் இல்லாததுனால அப்டேட் மட்டும் இருக்குது. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அப்டேட். ஓகே, அப்டேட்டில் வேர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which keyword is used to join two tables in SQL? 2 டேபிளை ஜாயின் பண்ணணும்னா என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க? கனெக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்களா, லிங்க் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்களா, ஜாயின் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்களா, கம்பைன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்களா? ஓகேங்களா? தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஜாயின். ஜாயின் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி 2 டேபிளை உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which SQL class is used to filter the results ஓகே ரிட்டர்ன்ட் பை அ query? ஸோ உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க? சார்ட் பை அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா, ஃபில்டர் பை அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா, வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா, ஹேவிங் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்களா? இதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் வேர். ஓகே, வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹேவிங் கிளாஸ் இன் SQL query? ஹேவிங் கிளாஸுடைய பர்பஸ் என்ன அப்படின்ற கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, டு ஃபில்டர் ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன். ஆப்ஷன் பி, டு ஆர்டர் ரிசல்ட்ஸ் alphabetically. ஆப்ஷன் சி, டு ஃபில்டர் ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் ஏ குரூப் பை கிளாஸ். ஓகே, ஆப்ஷன் டி, டு செலக்ட் ஸ்பெசிஃபிக் காலம்ஸ். ஓகே, ஸோ இங்கே எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஆப்ஷன் சி, டு ஃபில்டர் ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் ஏ குரூப் பை கிளாஸ். ஓகே, ஸோ ஹேவிங் கிளாஸுடைய பர்பஸ் என்னென்னா ரிசல்ட்ஸை ஃபில்டர் பண்ணும். ஓகே, ஆஃப்டர் ஏ குரூப் பை கிளாஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி லிமிட் கிளாஸ் இன் ஏ SQL query? லிமிட் கிளாஸுடைய பர்பஸ் என்ன? ஓகே, ஆப்ஷன் ஏ, டு ஃபில்டர் ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். ஆப்ஷன் பி, டு லிமிட் தி நம்பர் ஆஃப் ரோஸ் ரிட்டர்ன்ட். ஆப்ஷன் சி, டு குரூப் ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஏ காலம். ஆப்ஷன் டி, டு ஆர்டர் ரிசல்ட்ஸ் alphabetically. தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டு லிமிட் தி நம்பர் ஆஃப் ரோஸ் ரிட்டர்ன்ட். லிமிட் கிளாஸுடைய பர்பஸ் வந்துட்டு ஓகே நம்பர் ஆஃப் ரோஸை லிமிட் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு கேன் யூ ஆட் ஏ நியூ காலம் டு அன் எக்ஸிஸ்டிங் டேபிள் இன் MySQL? ஓகே, ஸோ ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு டேபிளில் நியூ காலமை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான query என்ன அப்படின்றதான் இந்த இடத்துல கொஸ்டின். ஆல்டர் டேபிள், ஆட் காலம். ஓகே, இன்சர்ட் இன்டு, மாடிஃபை டேபிள், கிரியேட் காலம்.
இதில் ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஆல்டர் டேபிள் ஆட் காலம். ஓகே, இந்த query யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டேபிள் எக்ஸிஸ்டிங் டேபிளில் ஒரு நியூவாக ஒரு காலம் உங்களால் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், how can you retrieve unique values from a column in MySQL? ஓகே, யூனிக் வேல்யூ நீங்கள் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ செலக்ட் யூனிக் ஆஃப் காலம் நேம், ஆப்ஷன் பி செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஸ்பேஸ் காலம் நேம், ஆப்ஷன் சி செலக்ட் ஸ்பேஸ் யூனிக் ஸ்பேஸ் வேல்யூஸ் ஆஃப் காலம் நேம், ஆப்ஷன் டி செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்டிங்க்ட் ஸ்பேஸ் வேல்யூஸ் ஆஃப் காலம் நேம். யூனிக் வேல்யூ, ஓகேவா, யூனிக் வேல்யூஸ் ஃப்ரம் ஏ காலம். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்டிங்க்ட் ஸ்பேஸ் காலம் நேம். ஓகேங்களா, செலக்ட் அப்படின்னு டிஸ்பிளேன்றது யூனிக் வேல்யூஸ், காலம் நேம் அந்த காலம்கான யூனிக் வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி யூனியன் ஆப்ரேட்டர் இன் SQL? யூனியன் ஆப்ரேட்டருடைய பர்பஸ் என்ன? ஆப்ஷன் ஏ டு கம்பைன் ரோஸ் ஃப்ரம் 2 or more tables without duplicates. Okay, option B to update data in a table, option C to order the results of a query, option D to group rows based on a specific condition. ஓகேங்களா, யூனியன் ஆப்ரேட்டருடைய பர்பஸ். தி ரைட் ஆன்சர் இஸ் to combine rows from 2 or more tables without duplicates. ஓகேங்களா, இதுதான் யூனிக் ஆப்ரேட்டருடைய பர்பஸ். Next question, okay, which of the following function returns the current date and time in MySQL? current date and time நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவீங்க? now, current date, current time, date, இதில் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா the right answer is now. ஓகே, now அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், current date and time உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியும். that's it. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த டாப் 50 MCQ இன் MySQL, அதாவது MySQLல இம்பார்ட்டண்ட்டான 50 MCQ பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வித் ஆன்சரோட. ஓகே, சில ப்ரோக்ராம்ஸ்க்கு வித் அவுட்புட்டோட நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆகட்டும், டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஓகே, டுட்டோரியல் ஆகட்டும், இதெல்லாமே நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.